எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஒரு சேஃபஸ்ட் சிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்பியோ நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு குவிண்டாவோ அப்படிங்கிற சீனாவுடைய நகரம் சொல்லி நான் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேர் அபுதாபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் ஒரு 2 வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுவேன் டெய்லி. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் அதுலேருந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறது. அதில் 2லேயுமே வந்து இந்த குவிண்டாவோ தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதான் அதே ஃபாலோ பண்ணி தான் நானும் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் அபுதாபின்னு சொன்னதுனால அந்த அஃபீஷியலாக அந்த நம்பியோ அந்த இணையதளம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அஃபீஷியல் இணையதளத்துக்கே போனோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த அபுதாபி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அபுதாபி தான் ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸு தோஹா, தேர்ட் பிளேஸில் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துடலாம். ஜனவரி 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் 150 years ஆஃப் வந்தே மாதரம். சமீபத்தில் நாசாவிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ். எடர்னல் குழுமத்தின் சிஓவாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அல்பிந்தர் தின்சா. அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 2030-31. மின்சார விநியோக நிறுவனங்களின் முதல் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லியில். பள்ளிக்கல்வி இயக்கக வளாகத்தில் 5 கோடி ரூபாயில் மாநில வள மையத்தினை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. சலைஸ் ஆஃப் அம்ப்ரோஷியா ராம் ஜென்மபூமி சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். 2026ஆம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் அபுதாபி. இந்தாவோ கிடையாது, அபுதாபி. இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கிராஸா மச்சலா. சிக்கன் குனியா எந்த வகை கொசுக்கள் மூலம் பரவுகிறது? ஆன்சர் ஏடிஸ். விஜய் ஹசாரே கோப்பையினை எந்த அணி வென்றது? ஆன்சர் விதர்பா. ஸோ ஜனவரி 23 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, a bold attempt is half success. அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்கறதே பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகவே இல்லை, அட்டம்ப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா அது எதுக்கு சமம்? 100% தோல்விக்கு சமம். முட்டை மாதிரி தான். இப்போ நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே பாதி வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். மீதி வெற்றி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் அதில் வெற்றி 100% மார்க் வாங்குறது இங்கே முக்கியம் கிடையாது. நீங்கள் அதை அட்டம்ப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அட்டம்ப்டே பண்ணலைன்னா அந்த இடத்துல வெற்றியே இல்லை இல்லையா? ஸோ அதுதான் இந்த குவாட் சொல்கிறது. சரி, ஏன்னா நிறைய பேர் வந்து தொடங்கவே மாட்டாங்கங்க, அட்டம்ப்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஏன்னா அட்டம்ப்ட் கொடுங்க, கொடுத்தா தான். இந்த எக்ஸாமுக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கனால இந்த சுச்சுவேஷன் வரட்டும், இந்த மாதிரி அமையட்டும், இது இருந்தால் தான் நான் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கே போக முடியாது. நீங்கள் போகும்போது தான் அதெல்லாமே உங்களை வந்து சேரும். சரியா? ஸோ அட்டம்ப்ட் பண்ணுங்கள். அட்டம்ப்ட் பண்ணும்போது அது எல்லாமே வந்து சேர்ந்துடும். அப்படி தான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நாட்டின் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் டேஷ் கருப்பொருளில் அலங்கார ஊர்தி இடம்பெற உள்ளது? ஆன்சர் வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் இப்போ இந்த வருஷம் இப்போ ஜனவரி 26 நம்ம ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து அலங்கார ஊர்திகள், தேர்வு செய்யப்பட்ட அலங்கார ஊர்திகளானது அணிவகுப்பில் பங்கேற்கும். தமிழ்நாட்டிலேருந்து இந்த வருஷம், போன வருஷம் பங்கேற்கல, இந்த வருஷம் வந்து பங்கேற்குது அலங்கார ஊர்தி. அந்த அலங்கார ஊர்தி எந்த தீமை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னா, வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற தீம் பேஸ் பண்ணி தான் இந்த அலங்கார ஊர்தியை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் அலங்கார ஊர்தி தமிழ்நாட்டோட இந்த வருஷத்துக்கான அலங்கார ஊர்தி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி தான் அலங்கார ஊர்தி இருக்கும். அந்த அணிவகுப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வருஷம் பார்க்காதவங்க கம்பல்சரி பார்க்க ட்ரை பண்ணுங்கள்.
அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை இல்லைன்னா தமிழ்நாடு எதை எய்ம் பண்ணி போகிறாங்க அந்த மாதிரி விஷயத்தை தான் பிரதிபலிக்கும் வகையில் அந்த கலாச்சார அலங்கார ஊர்தியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 77வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்துடைய வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் ஒரு அலங்கார ஊர்தியானது பங்கேற்க போகுது. அதில் நம்ம இவி வெஹிக்கிள், அதாவது நம்ம மின்சார வாகனங்கள், மின்சார பேட்டரி உற்பத்தியில் முன்னிலையில் இருக்குது தமிழ்நாடு. அதை காண்பிக்கும் வகையில் அந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்டில் வந்து ஜல்லிக்கட்டு காளையை ஒருத்தர் அடக்குற மாதிரி அதை அமைச்சிருக்காங்க. அடுத்து சுற்றுச்சூழலியோட இயந்த வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க தமிழ்நாடு மக்கள், இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் காட்சிப்படுத்தும் வகையில் தான் இந்த அலங்கார ஊர்தி அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் 77வது சுதந்திர குடியரசு தினத்துக்கான கருப்பொருள் வந்தே மாதத்தின் 150 ஆண்டுகள். தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்திக்கான கருப்பொருள் வந்து வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா அக்னி வீராங்கனைகள் 9 பேர் வந்து இடம்பெறுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். போன வருஷ குடியரசு தினத்துக்கு என்ன கருப்பொருள்னா பொன்னான இந்தியா, பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. அடுத்து போன வருஷ குடியரசு தின அணிவகுப்புல பங்கேற்ற அலங்கார ஊர்திகளில் உத்தரப்பிரதேசத்தோட அலங்கார ஊர்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ், திரிபுராவுடைய அலங்கார ஊர்தி செகண்ட் பிளேஸ், ஆந்திராவுடைய அலங்கார ஊர்தி தேர்ட் பிளேஸ். இந்த வருஷம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்கள யாரு பெஸ்ட்டோ சூஸ் பண்ணி சொல்லுவாங்க, அது வரும்போது நமக்கு தெரியும். சரியா? அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் மாணவர் தற்கொலைகளை தடுக்க எத்தனை பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது? ஆன்சர் 3 மெம்பர் கமிட்டி. அதாவது இப்போது கான்பூர் ஐஐடியில் ரீசனாக ஒரு 2 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டுறதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி ஒரு உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் தான் இந்த மாதிரி தற்கொலைகள் நடந்துட்டு வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை வழங்குறதுக்காக 3 பேர் கொண்ட குழுவை இப்போ அமைச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ ஐஐடி போன்ற உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி தற்கொலைகளானது இப்போ நிகழ்ந்துட்டு வருது. அது அதிகரிச்சிருக்கு. ஏன் நடக்குது, அதை வந்து அந்த தற்கொலைகளை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கைகளை பரிந்துரைகளாக வழங்குறதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. யார் யார் இருக்காங்க அப்படின்னா தேசிய கல்வி தொழில்நுட்ப அமைப்போட தலைவரான அனில் சகஸ்ரே புத்தே தலைமையில தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. இதுல மனநல நிபுணர் ஜிதேந்திரநாத் பால் என்பவரும் மத்திய உயர்கல்வித்துறை இணை செயலரும் இடம்பெற்றிருக்காங்க. மொத்தம் 3 பேர். இவங்க ஒரு 15 டேஸ்க்குள்ள அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக அதுக்கான ஒரு சட்டம் இயற்றுவதற்காக அதுக்கான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8வது ஊதிய குழு ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க. அவங்க பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலையை குறைக்கணுங்கிறதுக்காக வினித் ஜோஷி அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்புனால அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக GM அக்பர் அலி தலைமையில குழு அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். மாநில உரிமைகளை மீட்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஸோ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லலாம், அல்லது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2011 நடந்தது. ஆக்சுவலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கணும். கொரோனா வந்து வந்ததுனால லாக்டவுன் போட்டிருந்தோம். ஸோ அப்போது அந்த டைமில் நடத்த முடியலை இந்த சென்சஸை. ஸோ அதை எடுத்து இப்போ 2027 நடத்துகிறாங்க. ஸோ இதுக்காக எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா 11,718 கோடியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மத்திய அரசு இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறதுக்காக. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 ஃபேஸஸ், அதாவது 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க. முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளை பட்டியலிடுறது, வீடுகளில் சென்சஸ் நடத்துறது. அதுக்கப்புறமா 2வதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறாங்களே ஹவுஸ் லிஸ்ட் எத்தனை இருக்குது, ஹவுஸில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. அதில் எப்படின்னா இப்போது வீடு இருக்குது அப்படின்னா வீடோட தரை எப்படி இருக்குது, மண் தரையா, டைல்ஸ் தரையா, சிமெண்ட் தரையா, மேற்கூரை எப்படி இருக்குது, ஓடா கூரையா இல்லை இது கான்கிரீட் வீடா, இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீட்டில் என்னென்ன பொருட்கள், ஃப்ரிட்ஜ் இருக்கா, அதே மாதிரி இணையதள வசதி இருக்கா, இப்போது லேப்டாப் வச்சுருக்காங்கன்னா எத்தனை லேப்டாப் வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த வருஷம் நடத்த போகிறாங்க. அடுத்து பாப்புலேஷன் எனுமரேஷன், இது February 2027 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எதுக்காக இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பார்க்குறோன்னா, இந்த கணக்கெடுப்புக்கு என்னென்ன மாதிரியான விவரங்கள்லாம் சேகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 கேள்விகளை வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். 33 கேள்விகள்னா இப்போ சொன்னேன் இல்லையா, வீடு தரை எப்படி இருக்குது, மேற்கூரை எப்படி இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 33 கேள்விகளானது இதில் இருக்கும். 2 கட்டமாக நடத்துகிறாங்க. ஏப்ரல் 1 செப்டம்பர் வரைக்கும் முதல் கட்டமாக வீடுகளை பட்டியலிடுறது, வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். 2027 February மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்துவாங்க. இந்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டுமே சேர்த்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எலெக்ஷன் இந்த சென்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணைய வழியிலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி, மத்திய அரசின் கடன் அளவு ஒட்டுமொத்த ஜிடிபியில் எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 57%. ஸோ ஒட்டுமொத்த ஜிடிபியில் மத்திய அரசோட கடன் அளவு அப்படிங்கிறது 57% இருக்குது. ஸோ இந்த 57% சொல்லணும் இல்லையா, இது அதிகமாக கம்மியா அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது 57% வந்து கம்மி தான். ஸோ மத்திய அரசுடைய கடன் அளவு ஒட்டுமொத்த ஜிடிபியில் 57% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களுடைய கடனையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம், ஒன்றா சேர்த்து மத்திய அரசு கடன், மாநிலங்களோட கடன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஜிடிபியில் 84 to 85% வரைக்கும் இந்த கடன் அளவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த 84 to 85% கடன் அப்படிங்கிறது அதிகமா அப்படின்னு கேட்டாலே இது மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது அதிகம் கிடையாது, 85 இருந்தாலுமே. ஏன்னா மற்ற உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா 120 to 160% வரைக்கும் ஜிடிபியில் அவங்களுடைய கடன் அளவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதோட ஒப்பிடும்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் 2 நாடுகளோட ஒப்பிடும்போது எந்த நாடுக்கு அதிகமான கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் அதிகமான கடன். ஸோ கடன் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா நல்லது தான். இப்போ நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. இப்போ நம்ம நேற்று கூட சிட்பி வங்கி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த கடனை அந்த கம்பெனி அந்த வங்கி வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கும்போது அந்த நிறுவனத்துக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அது வந்து டபுள் மடங்காக அவங்களுக்கு இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கேயே ஜெனரேட் ஆகுது. ஸோ இது அவங்க வரி கட்டுவாங்க, அவங்களுக்கு அதிகமான இன்கம் வரும்போது அவங்க நமக்கு வரி கட்டுவாங்க. ஸோ அப்போது கடனை அவங்க அடைப்பாங்க, இன்கமும் வரும், வரியும் வரும், வேலை வாய்ப்பும் வரும். ஸோ அப்போ அது நல்லது தானே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சில வளர்ந்த நாடுகளில் கடன் அளவு இன்னுமே 250 to 280% வரைக்கும் இருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், தூத்துக்குடியில் 2292 கோடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தூத்துக்குடியில் அங்கே உள்ள கடல் நீர் இருக்கு இல்லையா அதை வந்து நன்னீராக மாற்றுறதுக்காக அந்த ஆலையை அமைக்கிறதுக்கு இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ நன்னீர் அப்படிங்கிறது நம்ம உலகிலே பார்த்தீங்கன்னா 3% தான் குடிநீர் அப்படிங்கிறது இருக்குது, நன்னீர் அளவானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மற்ற எல்லாமே வந்து இந்த கடல் நீர். ஸோ அப்போ கடல் நீர் நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம நன்னீராக மாற்றணும்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்த தொழில்துறை நிறுவனங்கள்லாம் தொழிற்சாலைகளுக்காக இந்த நன்னீரை தாமிரபரணி நீரை தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போது இந்த ஆலை வந்துச்சுன்னா கடல்லேருந்து நன்னீராக மாற்றுவாங்க. ஸோ அதை வந்து அந்த தொழில்துறை நிறுவனங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தாமிரபரணி நீர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி விவசாயத்துக்காகவும் குடிநீராகவும் மக்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ 2292.38 கோடியில் இப்போது அமைக்கிறாங்க முள்ளக்காடு தூத்துக்குடி முள்ளக்காடில் அமைக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதோட உற்பத்தி திறன் என்ன அப்படின்னா 60 மில்லியன் லிட்டர் வந்து இது உற்பத்தி செய்யக்கூடியது. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் எத்தனை சேவைகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஒரு 18 சேவைகள். அதாவது இப்போ பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா
எல்லா சேவைகளுமே டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான பதிவுத்துறையை கணினிமயமாக்குறதுக்காக 2000ஆம் ஆண்டிலே திட்டம் தொடங்கப்பட்ட அதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க. பத்திரப்பதிவு செய்கிறது, வில்லங்க சான்றிதழ் வாங்குறது, இதுக்கெல்லாம் நம்ம வெளியில் அலைய தேவையில்லை. ஒரு 18 சேவைகள் இப்போது பதிவுத்துறையுடைய 18 சேவைகள் ஸ்டார் 3.0 வசதியின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 18 சேவைகள் வழங்குறதை இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டார் 3.0 அப்படிங்கிற தளம் மூலமாக நீங்கள் இந்த புதிய 18 சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டிலேருந்தே பத்திரப்பதிவு செய்யலாம், எளிதாக வில்லங்க சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். வில்லங்க சான்றிதழ்லாம் இப்போ ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாரு, அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாரு, அவருக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாரு, அந்த மாதிரி அதுதான் வில்லங்க சான்றிதழ். இதை பெறும்போது அந்த லேண்ட் அப்படிங்கிறது எந்த ப்ராப்ளமுக்கும் உரியது கிடையாது. அந்த மாதிரிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது உறுதிப்படுத்திக்க முடியும் வில்லங்க சான்றிதழ் மூலமாக. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க இல்லை விற்கிறாங்க அப்படின்னா அந்த வில்லங்க சான்றிதழ் வந்து கம்பல்சரி வாங்குவாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. உலகின் மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம் எது? ஆன்சர் ECI நெட். உலகிலே மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம் ECI நெட்டை இப்போது தேர்தல் ஆணையம் தொடங்கி வச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்காளர்கள், ஓட்டர்ஸ், அப்புறம் தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க, அப்புறம் தேர்தல் ஆணையம், இது மூணையுமே இணைக்கும் வகையில் ஒருங்கிணைக்கும் வகையில் தான் இந்த ECI நெட் அப்படிங்கிற ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக அவங்களோட வசதிகளை பெறுவதற்காக தனியாக ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு 40 இணையதளங்கள் மற்றும் செயலிகளை ஒருங்கிணைச்சு ECI நெட் அப்படிங்கிறது தொடங்கிட்டாங்க. இப்போ எப்படி நீங்கள் பேஸ்ட் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகணும், அல்லது பால் வாங்குறதுக்கு தனியாக ஒரு கடைக்கு போகணும், மல்லித்தூள் வாங்குறதுக்கு தனியாக ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா அது என்னவாகும், டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும், உங்களோட ஆற்றல் அப்படிங்கிறதும் செலவாகும். அப்படி தானே? ஸோ இது எல்லாமே ஒரே கடையில் கிடச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ECI நெட் தேர்தல் ஆணையத்துடைய பல்வேறு சேவைகளை ஒரே இடத்துல கிடைக்கும் வகையில் இந்த ECI நெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உலகின் மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இதை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை மாநாடு அப்படிங்கிறது இப்போது புதுதில்லியில் நடைபெற்றது. அந்த மாநாட்டை தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாக்காளர், அதிகாரி, அரசியல் கட்சி, அப்புறம் தேர்தல் ஆணையத்துடைய எல்லா சேவைகளையும் தகவல்களும் இதில் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செயலியில் இந்த 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகள் அப்புறம் ஆங்கில வசதிகளானது இதில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்காக சசேத் அப்படிங்கிற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மீனவர்களுக்கு இப்போ கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே எங்கே மீன் வளம் அதிகமாக இருக்கும், இப்போ போயிருக்காங்கன்னா வானிலை நிலவரம் எப்படி இருக்குது, புயல் வருமா, அதுக்கான எச்சரிக்கைகள்லாம் வழங்குவது வகையில் பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய மையமானது சமுத்ரா செயலியை உருவாக்கியிருக்காங்க. UTS செயலி வந்து ரயில்வே சம்மந்தமானது. ரயில்வேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்பதிவு செய்யாமல் இருக்குல்ல டிக்கெட்டு, அதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த கவுண்டரில் நின்று வாங்காமல் மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டே அந்த முன்பதிவு செய்யாத டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்காக UTS ஆப்பு. அனைத்து பொது போக்குவரத்தை இணைக்குவதற்காக சென்னை மாநகராட்சியில் சென்னை 1 அப்படிங்கிற ஒரு செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. யானைகளை கண்காணிக்கணும், யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல்களை குறைக்கணுங்கிறதுக்காக கட்ச் ரக்ஷக் அப்படிங்கிற செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம் எதுனா சீஃப்ளட். வேர்ல்டன் இன்டர்நேஷனல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதிக்குழு எனும் புதிய சர்வதேச அமைப்பு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? காசா அமைதி. காசானா என்ன பார்த்தோம்? பாலஸ்தீனத்தில் காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் 2024 ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அமைதி ஒப்பந்தமானது எட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதை அடுத்து அமைதி மாநாடு எகிப்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ அந்த காசாவில் அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற வகையிலையும் ஏற்கனவே அங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்த போரில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இல்லையா? அந்த உள்கட்டமைப்பெல்லாம் மறுகட்டுமானம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்காக இப்போது ஒரு அமைதி குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அமைதி குழு வந்து யார் அமைக்கணும்னு சொல்லி முன்மொழிஞ்சிருப்பாங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.
ஸோ இவர் முன்மொழிவை அடுத்து அந்த அமைதி குழுவானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய சர்வதேச அமைப்பு. எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா, காசால அமைதியை நிலைநாட்டணும், மறுமேம்பாட்டு பணிகளை இங்கே நடக்கணும், நிர்வாகத்தை மேற்பார்வையிடணும் அங்கே அப்படிங்கிற வகையில தான் இந்த அமைதி குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ உலக பொருளாதார உச்சி மாநாடு இப்போ ரீசெண்டாக சுவிட்சர்லாந்தில் டாவோஸில் நடைபெற்றது. ஸோ இதையொட்டி தான் இந்த அமைதி குழுவுக்கான சாசனத்தில் ட்ரம்ப் வந்து கையொப்பமிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோடு சேர்ந்து ஒரு 20 நாடுகளுடைய தலைவர்களும் இதில் அமைதி குழுவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியா பங்கேற்கலை, அதுவும் ஒன்று. அடுத்த இம்பார்ட்டன்ட் டே, யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் தான் பராக்கிரம தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நேதாஜின்னு சொல்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் இந்திய இராணுவத்தை வந்து நிறுவியவர். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் அவர்களை தேச தந்தை அப்படின்னு அழைத்தவரும் சுபாஷ் சந்திர போஸ் தான். அவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 23. ஸோ 1897 ஜனவரி 23 தான் பிறந்திருக்காரு. இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ். இவருடைய தந்தையார்னா ஜானகிநாத் போஸ் மற்றும் அவங்களுடைய அம்மா வந்து பிரபாவதி தேவி. சுபாஷ் சந்திர போஸுடைய அரசியல் குரு யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். 1930 முதன்முறையாக இவரோட தலைமையில் காங்கிரஸ் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்திக்கு பட்டத்தை வழங்கினது சுபாஷ் சந்திர போஸ் தான். இவருடைய முழக்கம் என்னன்னா, எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய முழக்கம். அடுத்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகளில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் லாங் ட்ராக் 500 மீட்டர் பிரிவில் அபிஷேக் விஜய் விஸ்வநாத் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்கப்பதக்கம். ஸோ இப்போ இந்த கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அபிஷேக் விஜய் விஸ்வநாத் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில். இதுதான் அந்த அபிஷேக் விஜய் விஸ்வநாத். ஸோ இவர் போன வருஷமுமே தங்கம் வின் பண்ணியிருப்பாரு, இந்த வருஷமும் தங்கம் வின் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் நடத்தப்படக்கூடியது 6வது எடிஷன். லாக்னு சொல்லிட்டு லாங் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் லாங் ட்ராக் 500 மீட்டர் பிரிவில் ஒரு தங்கப்பதக்கம். அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபைனலி. ஸோ ஃபர்ஸ்ட், நாட்டின் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் டேஷ் கருப்பொருளில் அலங்கார ஊர்தி பங்கேற்கிறது. ஆன்சர் வல்லமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா. நாட்டின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் மாணவர் தற்கொலைகளை தடுக்க எத்தனை பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு சமீபத்தில் அமைத்துள்ளது? ஆன்சர் 3 members. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 11,718 கோடி. மத்திய அரசின் கடன் அளவு ஒட்டுமொத்த ஜிடிபியில் எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 57%. தூத்துக்குடியில் 2,292 கோடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் எத்தனை சேவைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் 18 சேவைகள். உலகின் மிகப்பெரிய தேர்தல் சேவை தளம் எது? ஆன்சர் ECI நெட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி குழு எனும் புதிய சர்வதேச அமைப்பு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் காசா அமைதி. யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகளில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் லாங் ட்ராக் 500 மீட்டர் பிரிவில் அபிஷேக் விஜய் விஸ்வநாத் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் கோல்டு மெடல். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.